அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 1/10/2024 முதல் இவை தங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரக நிலைகள்ல 6 கிரக நிலைகளில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் அமைகிறது. இப்படி 6 கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றுதல் என்பது அதீதமான மாற்ற கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த அக்டோபர் மாதம் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலை மிகவும் அதீதமாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சந்திரன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் 2ஆம் தேதி சூரியனுடன் இணைந்து மிக முக்கியமான அமாவாசையில் மகாலய அமாவாசை தினமானது வருகிறது. அன்றைய தினத்தில் மிக பெரிய அளவிலான ஆறுதல்கள் நடைபெறும். அன்றைய தினத்தில் இருந்து நவராத்திரி வழிபாடானதும் துவங்குகிறது. நவராத்திரி வழிபாட்டின் இறுதியில் ஆயுத பூஜையில் மிக பெரிய அளவிலான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் ஒவ்வொரு தினத்திலும் வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பில் நினைத்த காரியங்களை மிக நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் அமைவ போகிறது என்பதற்கு ராசியின் அதிபதியான சந்திரன் அடித்தளமிடுகிறாருங்க கடகராசிக்காரர்களுக்கு. ஆனால் அதே வேளையில் ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு வக்ரம் பெறுகிறாருங்க. லாபஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்களை நிச்சயமாக ஏற்படுத்தி விடாது. இருந்தாலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இந்த மாதத்தின் பிற்பகுதியை அணுக வேண்டும் என்பதை ராசியின் அதிபதியான சந்திரனும் சரி ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் கூட குரு லாபஸ்தானத்தில் தான் வலம் வருகிறார். அவர் முழு சுப கிரகமாக இருப்பதால் வக்ர பாதிப்புகள் பெரிய அளவுல சிரமத்தை ஏற்படுத்தாது என்பதாலும் பெரிய அளவிலான பாதிப்புகளை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கடகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இல்லை. ஆனால் 9ஆம் இடம் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் வக்ரம் பெறுவதால் தொழில் ரீதியாக லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக சில அலைச்சல்கள் அதிகரிக்கலாங்க. எதிர்பார்வதை விட சற்று சிரமம் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் அதே வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிக வலுவாக 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிவதால் வெற்றி வாய்ப்பு நிறைவாக உண்டு. குடும்பத்தில் எழக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய மன வருத்தம் விலகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்து சென்ற கணவன் மனைவி இணைவதற்கான சூழலும் உண்டு. இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடுவதை விட எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவில் கைகூடுவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் சனி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். சனியினுடைய வக்ரம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியின் பாதிப்புகளை சற்று குறைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் அக்டோபர் மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி நவம்பர் 4 வக்ர நிவர்த்தி பெற்று அஷ்டமஸ்தானத்திற்குரிய சில சிரமங்களை ஏற்படுத்துவாருங்க. எனவே அவை இல்லாமல் இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே மிக சிறப்பாக அமைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி உத்தியோக ரீதியான சலுகைகள் உங்களை தேடி வரும். பெரிய அளவிலான நெருக்கடிகள் நிச்சயமாக வராது. வேலை வாய்ப்பு இன்மை என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறு இல்லை. வேலையை விட்டாலும் கூட புதிய வேலையில் உடனடியாக இணைவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக வலுவாக சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகளும் நிறைவாக உண்டு. ஏனென்றால் 9இல் மிக வலுவாக ராகு சஞ்சரிக்கிறார். ராகு பாக்கியஸ்தானத்தை அலங்கரிப்பதால் பல்வேறு வகையான உத்தியோக தொழில் ரீதியான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்த்தபடி சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை 9இல் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவின் அமைப்பால் நிச்சயமாக பெற முடியும் கடகராசிக்காரர்கள். அதே போன்று மோட்சக்காரகரான கேதுவும் 3ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்து காரிய தடைகளையும் தகர்த்தெறிகிறார். அதோடு மட்டுமல்லாது 3ஆம் தேதி அதிகாலை 3 மணி வரை
சூரிய கிரகணம் நடைபெறுகிறது. 2ஆம் தேதி இரவு 9 மணிக்கு துவங்கக்கூடிய சூரிய கிரகணம் 3ஆம் தேதி வரை நடைபெறுவதால், அதிலும் குறிப்பாக கேதுவின் ஆதிக்கத்தில் நடைபெறுவதால் 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு உண்டு. அதிலும் குறிப்பாக 3ஆம் இடத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கேது சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்பதை விட உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு என்பதை கேது உறுதிப்படுத்துகிறார். ஆன்மீக சிந்தனையும் சற்று கூடுதலாக அதிகரிப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் நீச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தின் இறுதியில் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க. மங்களகாரகன் விரயத்தில் இருப்பதை விட ஜென்ம ராசியில் பெரிய அளவிலான சிக்கல்கள் ஏற்படாது. அங்கு நீச்சமும் பெற்று சஞ்சரிப்பார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட செவ்வாய் ஜென்ம ராசிக்குள் வருவதால் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் உண்டு. புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. பல்வேறு வகையான சின்ன சின்ன தடைகள், சிரமங்கள் விலகுங்க. எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி திட்டமிடுவதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். சுக்கிரன் மிக வலுவாக 4இல் ஆட்சி பலம் பெற்று பிறகு பஞ்சமஸ்தானம் ஆகிய 5இல் நுழைகிறார். சுக்கிரன் 5ஆம் இடத்திற்கு வருவது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கிறது. கலைத்துறையில் அதிரடியான வாய்ப்புகள் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் நுணுக்கமாக செயல்பட்டு உச்சத்தை அடையக்கூடிய வகையில் வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் இனிமையாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யா காரகரான புதன் 3இல் உச்சம் பெற்றும் பிறகு பெரும்பாலும் 4ஆம் இடம் ஆகிய சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. வித்யா காரகரான புதன் 4இல் சஞ்சரிப்பது நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் மிக வலுவாக 3இலும் பிற்பகுதியில் சுகஸ்தானமாகிய 4இலும் நுழைய போகிறாருங்க. பெரும்பாலும் சூரியன் முற்பகுதியில் சாதகமாக வலம் வருவதால் எதிர்பார்த்தபடி அலைச்சல், சிரமம் இல்லாமல் அனைத்து காரியங்களிலும் வெற்றி நிறைவாக கிடைக்கும். சூரிய கிரகணத்தின் போதும் அதற்கு பிறகும் நல்ல மாறுதல்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரனும் சரி, குருவும் பெரும்பாலும் சாதகமாகவே இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிக சிறப்பாக கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு இனிமையாக கைகூடுவதற்கான யோகத்தை இந்த அக்டோபர் மாதம் நிச்சயமாக கொடுக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் அக்டோபர் மாதத்தின் துவக்கத்தில் 2ஆம் தேதி வருகின்ற மகாலய அமாவாசை அன்று முன்னோர் வழிபாட்டை, முன்னோர் திதியை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்வதால் இரட்டிப்பு நன்மையான யோகமும் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு